உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். முதல் விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியன் அன்பான வணக்கம். இப்போ மதுரையில் நமது விவேகன் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியில மாணவர்கள் ஓவிய நுண்கலை பயிற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலியின் தலைப்பு பார்த்திருப்பீங்க, நன்றாக வரையும் நான் ஓவிய ஆசிரியர் ஆகலாமா? இந்த கேள்வி இதுவரைக்கும் பல ஆர்வலர்களும் மாணவர்களும் நம்மகிட்ட கேட்ட கேள்விதான். இப்போ இந்த பயிற்சிக்கு மிக முக்கியமான விஷயம், அதாவது ஓவியக்கலை அப்படின்னு எடுத்துட்டாலே ஆரம்ப நிலையில இருந்து நம்ம இந்த ஓவியக்கலையில அதிகமான ஆர்வம் கொண்டு சிறு வயதிலிருந்து நம்ம நிறைய ஓவியங்களை நம்ம வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணியிருப்போம். அந்த பயிற்சியின் விளைவாக இன்றைய அப்டேட் வரைக்கும், இன்றைய நாள் வரைக்கும் நிறைய ஓவியங்களை நம்ம வரைஞ்சு நம்மளுடைய அந்த திறமையினை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த நிலையில இருந்து இதை அடுத்த நிலைக்கு நம்ம கொண்டு போறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்வலர்கள் நமது பயிற்சி மையத்தை தொடர்பு கொண்டு, சார் இந்த பயிற்சி நாங்கள் படிக்கணும், நாங்கள் என்ன சார் பண்ணுறது, நாங்கள் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கிறோம், இங்கே இருக்கிறோம், அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சூழல்களை நம்மக்கிட்ட என்ன செஞ்சுக்கிறாங்க, பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒன்றுமே தெரியாமல் வரக்கூடிய மாணவர்களுக்கு கூட நம்ம அந்த ஓவிய நுண்கலையை ரொம்ப ஒரு அருமையான விஷயத்திலிருந்து நம்ம கற்றுக் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள், இது போக 5 வகையான பெயிண்டிங், இந்த 25+5 அப்படின்ற அந்த 30 சப்ஜெக்ட்ஸுமே முக்கியமான அத்தியாவசியமான பாடத்திட்டங்கள். சரிங்களா? இதை ஆரம்ப நிலையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த மாதிரி நம்ம ஆர்வப்பட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த 30 பாடத்திட்டங்களை படிச்சுட்டாலே இந்த ஓவியக்கலையில நம்மளுடைய நம்ம நினைச்ச மாதிரியான அந்த நிலையை எட்ட முடியுமா அப்படின்னு சில ஆர்வலர்கள் ஒரு டவுட்டோட கேட்பாங்க, ஒரு சந்தேகத்தோட கேட்கும் பொழுது நம்ம இன்ஸ்டியூஷன்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய ஆர்வம் அப்படின்றது எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறது நீங்க ஆரம்பத்துல நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ல சேர்ந்து பயில்றதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட ஒரு டிராயிங்கை வரைஞ்சு நாங்க வாங்கிடுவோம். அது எதுக்கு அப்படின்னா, அது ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி தான். அந்த ஓவியத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில இருந்து அந்த டிராயிங்கை வரைஞ்சு நம்மகிட்ட கொடுத்துட்டு தான் இந்த பயிற்சிக்குள்ளே என்ட்ராகிறாங்க. எதுக்கு நம்ம அந்த எக்ஸாமினேஷன் மாதிரி ஒரு டிராயிங்கை வரைய சொல்லி நம்ம வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 6 மாத டூரேஷன் கழிச்சு அந்த ஆரம்ப நிலையில இருந்து நம்ம நல்லா தேர்ச்சி பெற்றிருக்கிறோமா அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த ஆரம்ப நிலையில ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி ஒரு 2-3 டிராயிங்கை நாங்கள் வரைஞ்சு வாங்குறோம். அப்ப இந்த மாணவர்கள் ஆரம்ப நிலையில நம்மளை தொடர்பு கொள்ளும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் நல்லா வரைவேன் சார், அப்படியே தத்துரூபமா வரைகிற மாதிரி எனக்கு நல்ல பிராக்டிஸ் இருக்கு சார், எல்லோருமே என்னை பாராட்டுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. இதுவரைக்கும் நம்ம கிட்ட நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ல படிச்சுட்டு போன அனைத்து மாணவர்களுமே இதே விஷயத்தை தான் ஆரம்பத்திலே சொல்லி தான் நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ல சேர்ந்து படிச்சுட்டு போயிருக்காங்க. அப்ப இவங்க இந்த முதல்ல ஆரம்ப நிலையில உள்ள வரும் பொழுது அவங்க என்ன நினைச்சு வர்றாங்களோ அதை காட்டிலும் மிக முக்கியமாக 100% ஒரு வித்தியாசமான ஒரு நிலையை அவங்க உணர்வாங்க. அப்போ இந்த நிலையை நம்ம அவங்க உணரும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் எங்களுக்கு இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க என்ன இது வரைக்கும் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறது இங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க புதிய விதமான ஒரு கண்ணோட்டத்துலதான் இந்த பயிற்சிகள் அனைத்துமே நடைபெறுகிறது. இப்ப நீங்க பிகினிங்ல ஓரளவுக்கு படத்தை பார்த்து வரைவீங்க,
நம்ம நிறைய காணொளியில என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய பயிற்சி நிலையில வந்து பார்த்து வரைதல் அப்படின்றது கிடையாது. ரெண்டாவது சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் அப்படிங்கறத யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறோம். ரெண்டாவது பார்த்து வரைதல் அப்படின்றது இல்லை. அதுக்கு பதிலா நம்மளே கிரியேட்டிவிட்டி பண்ணணும். பார்த்து வரைகிறது வந்து எல்லாருமே வரைவாங்க. ஆனால் பார்க்காமல் நம்மளா ஒரு இதை உருவாக்குறோம் அப்படிங்கிற அந்த இடத்துலதான் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய சிறப்பு வந்து மேலோங்குகிறது. அப்போ நம்ம அந்த பயிற்சி மையத்துக்குள்ள என்டர் பண்ண போகும்பொழுது எல்லா ஆர்வலர்களுமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் நம்ம வரைகிறோம், ஆனால் இதை வச்சு நம்ம எப்படி வருமானம் பார்க்கறது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கனாக்க முதல்லயே கேட்கறாங்க. இதை நான் படிச்சிடுறேன் சார், படிச்சுட்டு நான் வந்து என்ன சார் பண்றது, நான் வீட்டில் வந்து கிளாஸ் எடுக்கலாமா, அல்லது நான் ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி எங்களுடைய ஊர்லயே நான் ரெடி பண்ணிட்டு அங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா, அல்லது டிராயிங் டீச்சரா போயிடலாமா அப்படின்னு பல நிலைகள்ல வந்து நம்ம கிட்ட என்ன செய்யறாங்க, அந்த கேள்விகளை கேட்கறாங்க. நாம இது எல்லாத்துக்குமே என்ன ஒரே பதிலா சொல்றோம் அப்படின்னா, முதல்ல வந்து நம்முடைய திறமையை நம்ம வளர்த்துக்கணும், மிக முக்கியமான ஒன்று. இதற்கு அடுத்தபடியா நம்ம சொல்லக்கூடிய என்னன்னா, திறமை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்முடைய சுற்றுப்புறத்துல நம்முடைய ஓவியங்களை பார்க்கக்கூடியவங்க எல்லோருமே நம்மளை பாராட்ட ஆரம்பிச்சிருவோம். அதன் மூலமா கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து புகழ் கிடைக்கும். அது மிக முக்கியமானது. அப்ப திறமையுடன் கூடிய புகழ் கிடைக்கும் பொழுது வருமானம் என்பதற்கு எந்த விதமான தடையும் இருக்காது அப்படிங்கிறத நம்மளுடைய மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம மாணவர்களுக்கு சொல்லிதான் நம்ம அந்த பயிற்சியில தொடங்கிதான் கடைசி வரையும் கொண்டு போறோம். இப்ப நம்ம சொன்ன திறமை அப்படின்ற அந்த விஷயம் வந்து நீங்க நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு பாடத்திட்டங்களுக்கும் உள்ளாக இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து நம்மளை எந்த அளவுக்கு ஈடுபடுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பாடத்திட்டத்தினுடைய பெர்சன்டேஜ் கணக்கு. எத்தனை சதவிகிதம் நம்ம இதுல வந்து அருமையான திறமையில வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த பழமொழி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சைட்ல தான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அந்த பயிற்சியில வந்து நம்ம ரிஸ்க் எடுத்துக்கிறோம் அப்படின்றது. இப்ப இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடியதுல வந்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத மையப்படுத்துறாங்க. அப்ப இந்த மாதிரி வருமானம் வருவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்லிட்டோம். அப்ப இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, இந்த பயிற்சி கட்டணம் அப்படின்றது 6 month டூரேஷன் நடக்குது. 6 monthனாக 6 மாத காலத்துக்கு வந்து சனி ஞாயிறு மட்டும்தான் இந்த பயிற்சியானது மதுரையில நடந்துகிட்டு இருக்கு. இதுல இந்த வெளியூர் மாணவர்கள் வந்து வெளியில இருந்து 2 பேர் கேட்கிறாங்க. இந்த மாணவர்கள் கேட்கும் பொழுதே, சார் நான் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கிறேன், நான் இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்றேன், நான் இங்க இருந்து உங்கள்கிட்ட போன் பேசுறேன், நாங்க எப்படி சார் அங்க வந்து படிக்க முடியும்? இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து ஏதாவது லேடிஸ் இருக்காங்க, சார் நாங்க எப்படி சார் அங்க வந்து படிக்கிறது, எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமான சூழல் சார். இப்ப இவங்க எல்லாத்துக்குமே நாங்க என்ன சொல்றோம்னா, கல்வி ஒன்று சிறப்பானது நம்மளை வந்து அடைய வேண்டும், நம்மை வந்து அடையணும் அப்படின்னு சொன்னா அது எங்க இருந்தாலும் நம்ம போய் கத்துக்கணும். இப்ப கத்துக்கக்கூடிய பயிற்சி வந்து 2 கேட்டகரி. ஒண்ணு நமக்கு பிரயோஜனப்படுறது, இன்னொன்னு வந்து பிரயோஜனப்படாம நம்ம அதை வந்து ஒதுக்கி வச்சிடுறது. இது 2மே இருக்கும். ஏன்னா இப்ப நமக்கு வந்து நம்ம ஒண்ணு படிச்சிருப்போம், பட் அது வந்து நம்ம வேலை பார்த்துட்டு இருக்க மாட்டோம், இன்னொரு துறையில வந்து நம்ம வேலை பார்ப்போம். அப்படித்தான் ரொம்ப பேருக்கு அந்த மாதிரி அமையுது. அப்ப இந்த ஓவியக்கலை வந்து நம்ம படிச்சிட்டோம்னா இதுல வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்தி அதிகமான வருமானம் பெறதுக்கு இதை வந்து முக்கியத்துவமா நம்ம கொண்டு போவோமா அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். அப்போ இந்த மாணவர்கள் வந்து இந்த பயிற்சியை நான் கண்டிப்பா படிச்சு அதுல வந்து என்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு இதை வந்து மிக முக்கியமா நான் நேசிப்பேன், இதை என்னுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு இது நிச்சயமாக பலனளிக்கும். அப்போ நம்ம வந்து தூரத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரயோஜனப்படணும் அப்படின்னா ஆசிரியர் என்ன சொல்றாரு, லைவா வாங்க, நீங்க நேரடியா வந்தால் மட்டும்தான். ஏன்னா அது டெக்னிக்கல் ஃபீல்டு. அப்போ தொழில்நுட்ப கல்வி அப்படின்னு பல வீடியோக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி தொழில்நுட்ப கல்வியை கத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை வந்து ஆன்லைன்லயோ அல்லது போஸ்டல் அந்த மாதிரியான வகையிலையோ நம்ம என்ன செஞ்சுக்க முடியாது, கத்துக்க முடியாது.
அப்படி நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எந்த அளவுக்கு பிரயோஜனப்படும் அப்படிங்கிறது வந்து அது அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்போ நமக்கு அந்த தொழிற்கல்வியை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க நேரடியா வந்து, ஏன்னா சனியார் மட்டும்தான். இப்போ எல்லா மாணவர்களுமே இங்க வந்து படிக்கிறவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வெளியூர் மாணவர்கள் வந்து இங்க சாட்டர்டே தங்கிடுவாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க. அவங்க தங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸை முடிச்சுட்டு ஒரு 3-4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. இப்ப இந்த மாதிரிதான் வந்து பல நிலைகள்ல இந்த ஓவியக்கலை பயிற்சியானது நடந்து போயிட்டு இருக்கு பல ஆண்டுகளா. அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நம்ம பயிற்சி வந்து நல்ல பயிற்சி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஸ்பாட்ல போய் ஆசிரியர் என்ன சொல்றாரு, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 43-44 ஆண்டுகள் நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு தெரியும், ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நாங்க நிறைய பார்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். அப்ப இந்த ஒவ்வொரு துறைகளுக்கும் உள்ள நம்ம பணியில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பணிக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து பாடத்திட்டமா தொகுத்து மாணவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப கட்டணம்னு பாத்தீங்கன்னா இந்த 25 வகையான பென்சில் வரைகலை பாடத்திட்டங்கள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 5 வகையான பெயிண்டிங், இது எல்லாமே வந்து முழுமையான நிலையில நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் அதை எந்த அளவுக்கு மாணவர்கள் பிராக்டிஸ் எடுத்துக்கிறாங்களோ அது அவங்களுக்கு வந்து போய் சேரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பயிற்சி அப்படிங்கிறது வந்து இந்த துறை மட்டுமல்ல, எந்த கலைத்துறையிலுமே பயிற்சிங்கிறது அத்தியாவசியமான ஒன்று. அதுதான் அவங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். அப்ப அந்த கட்டணம் சொல்லும் பொழுது இந்த 30 வகையான அந்த பாடத்திட்டங்களுக்கு மொத்தமா 6 மாத டியூரேஷனுக்குமே சேர்த்து 25,000 ரூபாய் நாங்க என்ன செய்யறோம், வசூல் பண்றோம். அப்ப இதையுமே வந்து நாங்க மொத்தமாவே வந்து வாங்குறது இல்லை. எந்த மாணவர்கிட்டையுமே என்ன செஞ்சிடறோம்னாக்க கொஞ்சம் ஒவ்வொரு மாதங்களும் ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல, அதாவது தவணை முறையில கொடுத்துக்குங்க. ஏன்னா எல்லா மாணவர்களுமே வந்து சிரமப்படக்கூடிய மாணவர்களாக தான் வந்து இருப்பாங்க. ஏன்னா கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருக்கும். அப்போ அவங்களுடைய இல்லத்திலையுமே அவங்களுடைய சூழல் இதெல்லாம் அனுசரிச்சு நாங்க இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல வாங்கிக்கிறோம். அவங்களுக்குமே படிக்கிற வரைக்கும் அந்த கஷ்டம் தெரியறது இல்லை. ஏன்னா மாசம் நம்ம கொடுத்துறோம், அது பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி நம்ம வசூல் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு ஒரு அதுல ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மன நிறைவு மகிழ்ச்சி இருக்கு. இப்போ இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேட்ச்லயுமே ஆரம்ப நிலையில நம்ம என்ன சொல்றோம் மாணவர்கள் அப்படின்னா, ஒவ்வொரு பாடத்திட்டங்களுமே வந்து கொஞ்சம் உள்ளுக்குள்ள நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ்ன்னு போறோம், நுண்கலைன்னு போகும் பொழுது அதை எதிர்கொள்றதுக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு திறமை ஒன்று தேவைப்படுது. அந்த திறமைன்னா எப்படி சார் அப்படின்னா, அந்த கை பக்குவமாகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி அடிப்படை பயிற்சிகளை நம்ம ஒவ்வொரு பேட்சினுடைய ஆரம்பத்துல மாணவர்களுக்கு கொடுத்துறோம். அது ஆன்லைன் வீடியோக்களை ஒரு 10 வீடியோக்களை வந்து நம்ம வச்சிருக்கிறோம். அது பயிற்சியில சேரக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் நம்ம அதை வந்து என்ன செய்யறோம், அதை வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ அவங்க அதை பார்த்துட்டு அவங்களுடைய இடத்துல இருந்து பயிற்சிக்கு முன்பாக ஒரு 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் வரைக்கும் அதை பயிற்சி பண்றது. அதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுல வந்து சில அத்தியாவசியமான பயிற்சிகளா இருக்கிறதுனால அது வந்து கை பக்குவம் ஆகிறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கு. அப்போ இந்த பக்குவ பயிற்சியை முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயிற்சிக்குள்ள வருவாங்க. ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் முடிச்சுட்டு அடுத்த பாடத்திட்டத்துக்கு போறது, அடுத்த பாடத்திட்டம் அப்படின்னு வரிசையா போகும் பொழுது இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அடிப்படை பயிற்சியை நம்ம முடிச்சிட்டோம். அப்ப ஒவ்வொரு பாடத்திட்டங்களுமே வந்து மிக எளிமையாகவும் ரொம்ப புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையிலையும் ரொம்ப எளிமையா பயிற்சி எடுக்கக்கூடிய அளவுலையும் இருக்கும். அப்போ இந்த அடிப்படை 10 வீடியோக்கள் கொண்ட பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம்ங்கிறத இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே வந்து போன்ல அவங்க பயிற்சி பற்றிய விளக்கங்கள் கேட்கும்பொழுது நம்ம சொல்லும் பொழுது அது அவங்க அந்த அளவுக்கு சின்சியரா எடுத்துக்கிடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்போ இவங்க ரொம்ப ஆர்வம் இருக்கு, சார் நான் கண்டிப்பா படிச்சே ஆகணும், எனக்கு வந்து இதுதான் லைஃப்ல வந்து ஒரு அங்கமா எடுத்து நான் கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் வந்து கண்டிப்பா உள்ள வந்து படிச்சுட்டு ரொம்ப அருமையான முறையில வெளியில போவாங்க. அதை நம்ம இன்னைக்கு கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வீடியோக்குள்ள பூரா நீங்க என்ன செய்றீங்க, நம்மளுடைய சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த 6 மாத டியூரேஷன் முடிவுல வந்து அவங்க ஆரம்பத்துல வந்து எக்ஸாமினேஷன்ல எழுதி கொடுத்த ஒரு வரைபடத்தை வந்து 6 மாதம் கழிச்சு பார்க்கும் பொழுது, சார் அதை நீங்க எங்கிட்ட காமிக்காதீங்க சார் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க.
அப்ப அந்த அளவுக்கு வந்து அவங்க 6 மாதத்துல வந்து தீவிரமான பயிற்சி எடுத்து அவங்களுடைய திறமையினை 100% வந்து மேலோங்கி வச்சிருப்பாங்க. இதன் நிமித்தமா என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட், ஒரு தன்னம்பிக்கை அப்படின்றது இருக்கும். இப்ப வேலை வாய்ப்பு அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதுல இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆஃப்டர் 6 மந்த் முடிச்சதுக்கு அப்புறமா, சார் நாங்க வந்து எல்லா வகையிலுமே நாங்க வந்து வருமானம் பார்த்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க அருமையா அந்த விஷயத்த கத்துருக்கிறோம். எங்களுடைய டிராயிங்ஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பாடத்திட்டங்கள்லையுமே வந்து அவங்க டிராயிங் பண்ணி எடுத்ததை பூரா கொண்டு வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு அதை காமிப்பாங்க. அப்ப அவங்களுக்கே ஒரு மிக ஆச்சரியமான விஷயமா இருக்கும், நம்ம தான் அதை வரைஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 6 மந்த் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் அவங்க அதை பத்தி நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்ப பயிற்சி கொடுக்கக்கூடிய முறை, எப்படி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான விஷயங்கள், இதை எல்லாமே வந்து என்ன செய்ய ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அதனாலதான் அவங்க வந்து மன மகிழ்ச்சியோட அந்த கருத்துரைகளை வந்து கொடுக்கறது. இப்ப நம்ம இந்த 10 வீடியோக்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா, அது 10 வீடியோக்கள் வந்து யாராருக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, பயிற்சிக்குள்ள கண்டிப்பா நான் வந்துடுவேன் சார், நான் வந்து இதை முழுமையா தெரிஞ்சுக்கணும் சார், இதுல எனக்கு அதிகமான ஆர்வம் இருக்கு சார், நான் உடனே அட்மிஷன் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு அட்மிஷன் போடுறதுக்கு வந்து அட்மிஷன் ஃபீஸ் வந்து 2000 ஃபர்ஸ்ட் நாங்க கலெக்ட் பண்ணிடுவோம். அதை கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்றவங்களுக்கு மட்டும் நாங்க இதை என்ன செய்யறோம், கொடுத்துறோம். இப்போ ஒரு 3 மாதங்கள் இருக்கு அப்படின்னா, முதல் நாள் வந்து அவங்க அந்த 2000 கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் எவரி மந்த் ஒரு 1000 rupees அப்படின்னு கொடுத்து ஒரு 2 monthsல அப்படியே ஒரு 5000 நெருக்கி வச்சிருவாங்க. அப்ப பயிற்சி ஆரம்பமாகக்கூடிய அன்னைக்கு வந்து ஒரு 2000 கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 7000 வரைக்கும் என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துட்றாங்க. இது இந்த அட்மிஷன் அந்த ப்ராசஸுக்கு, மற்றபடி அந்த வீடியோக்கள் சம்பந்தப்பட்டது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது டெலி ஆகிடும். அது செட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னால் இவங்க பயிற்சிக்குள்ள வரும்பொழுது ஒரு ஃப்ரீ மைண்ட்ல இருப்பாங்க. அப்ப அந்த ஃப்ரீ மைண்டோட வந்து அந்த பயிற்சிகளை எதிர்கொள்ளும் பொழுது அவங்களுடைய உத்வேகம் அதிகமா இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல, சர்வதேச அளவுல வந்து இந்த ஓவிய கலையினுடைய அடிப்படை விஷயங்களை நம்ம கொண்டு வந்துடுறோம். அதனால இவங்களுக்கு வந்து உற்சாகம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் பிகினிங்ல. அப்ப போக போக இந்த உற்சாகத்துக்கு அவங்க கூடுதல் பலம் கொடுத்து அந்த 6 மாசத்தை முடிக்கும் பொழுது மிகப்பெரிய தன்னம்பிக்கையோட அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில வருவாங்க. எனவே ஆர்வலர்களே, இந்த இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ரொம்ப பேர் கேட்டிருக்கீங்க பயிற்சியில. இப்ப இந்த வீடியோக்களை நீங்க பார்த்த உடனே படிக்கக்கூடிய விருப்பம் உள்ளவர்கள் வந்து என்ன பண்ணிடலாம், உடனடியா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதற்கு உரிய ப்ராசஸ்ல நாங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு அதுக்கு உண்டானதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல கொடுத்துட்டு அதை நீங்க இந்த 10 வீடியோக்களையும் வாங்கிக்கிட்டு அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த பயிற்சியானது புதிய பேட்ச், இன்னும் 10 நாட்கள் அதனுடைய மாணவர் சேர்க்கை ஆரம்பமாக இருக்கிறது. அதற்காக நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்ட ஆர்வலர்கள் அனைவரும் தயாராக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ இந்த 2 மாதங்கள் கழிச்சு நீங்க எல்லாருமே நேர்ல வந்து சந்திக்கும் பொழுது அந்த பாடத்திட்டத்துக்கு உரிய முறைப்படியான அந்த விஷயங்களை தொடர்ந்து ஆரம்பிச்சு நல்லபடியா அந்த பயிற்சிகளை முடிச்சுக்கலாம். சரிங்களா? ஆக மாணவர்கள், அதாவது படிக்கக்கூடிய ஆர்வலர்களாகிய மாணவர்கள், நீங்கள் எக்காரணம் கொண்டும் இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இருந்து பயிற்சியினை கடைசி வரைக்கும் பொறுமையுடன் இருக்கணும். இப்ப இந்த பொறுமைங்கிறது வந்து மிக மிக முக்கியம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, நம்ம அந்த பயிற்சிக்குள்ள வந்த உடனே நம்ம எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் தவறு. இப்ப நாங்க வந்து 2 மாதத்திலேயே இந்த ஓவிய ஆசிரியர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோக்கெல்லாம் போட்டிருக்கிறோம். அதையுமே மாணவர்கள் வந்து அதுல அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் மிக முக்கியமான தன்னம்பிக்கை அப்படின்ற ஒன்று ஏற்படும் அப்படின்னு சொன்னால் 5வது மாதம் வரைக்கும் மாணவர்கள் பொறுமையாகவே அந்த பயிற்சியில செஞ்சுக்கிட்டே வரணும். ஏன்னா ஆசிரியர்களுக்கு தான் தெரியும் எப்ப எந்த பாடத்தை எப்படி சொன்னால், எப்படி பயிற்சி செய்தால் நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டு. ஆனா மாணவர்கள் வந்து கடைசி வரைக்குமே பொறுமையாக இருந்து, நிதானமாக இருந்து, பயிற்சிகளை தீவிரப்படுத்தி, மனநிலையை சந்தோஷப்படுத்தி, இதுல மற்ற சூழல்கள் எல்லாம் எதையுமே நீங்க கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து ஃபேமிலியில ப்ராப்ளங்கள் இருக்கும், வெளியில ப்ராப்ளங்கள் இருக்கும். இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா இதை நமக்கு வந்து தொழிலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. தொழில் வேறு, நம்முடைய சுற்றுப்புற சூழல் வேறு. தொழில வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஒரு கரெக்டான ஒரு ஒருமுக சிந்தனை இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பூரணத்துவமாகவும் பிறர் மதிச்சு அதை புகழக்கூடிய வகையிலும் நம்ம செய்ய முடியும்.
அப்ப இதெல்லாம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம முதல்ல என்ன செய்யணும்? கான்சன்ட்ரேஷனோட, கான்பிடென்டோட, அருமையான ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். அதனால மாணவர்கள் அனைவரும் இப்ப நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் இப்ப சொல்லியிருக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா என்ன செஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கிட்டு யாரெல்லாம் ஆர்வத்தை மிகுதிப்படுத்தி உங்களுடைய வாழ்வை, எதிர்கால வாழ்வை மிக சிறப்பாக ஆக்கி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா வந்துருங்க. வந்து சேர்ந்து பயனடைந்து உங்களுடைய எதிர்காலத்தை மிக வளமாக வைத்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் விடைபெறுகின்றேன். அன்பன் KP கனி. வணக்கம் ஆர்வலர்களே.